Hello students, 11th standard business max exercise 7.2 chapter 7 la question number 1. First question. Find the market value of 62 shares available at rupees 132 having the pair value PAR pair value of rupees 100. ஒரு ஷேர் ஒன்று வாங்க போகிறோம். அந்த ஷேரோட ஆரம்ப விலை இருக்கு இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்ப விலையை ஃபேஸ் வேல்யூ. அதை நம்ம இன்னொரு விதத்தில் என்ன சொல்லலாம், அதனுடைய ஒரிஜினல் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ ரெண்டுமே ஒன்று தான். இப்போ ஒரு ஷேரை வந்து நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த 100 ரூபாய்க்கு வாங்குகிற ஷேரை நம்ம என்ன செய்யலாம்னா 100 ரூபாய்க்கே சேல்ஸ் பண்ணலாம், 100 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணலாம். அல்லது இந்த 100 ரூபாய்க்கு வாங்குகிற ஷேரை, அதாவது ஒரு ஷேர் 100 ரூபா, அதை நம்ம 100 ரூபாய்க்கும் விற்கலாம். அல்லது இந்த 100 ரூபாயை விட அதிகமாக 200 ரூபான்னு விற்கலாம். அல்லது 100 ரூபாய்க்கு வாங்குகிற ஷேரை 100 ரூபாயை விட குறைவாக 80 ரூபாய்க்கும் விற்கலாம். இந்த மாதிரி நம்ம 3 விதங்களில் நம்ம இந்த ஒரு ஷேரை நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஃபேஸ் வேல்யூ 100 இருக்கக்கூடிய ஒரு ஷேரை வந்து நம்ம வந்து 200க்கு சேல்ஸ் பண்ணுறோம். இதில் ப்ராஃபிட் கிடைக்கிது. இதே நமக்கு 100ல் இருக்கிறத 80 ரூபீஸில் சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு -20 லாஸ், நமக்கு நஷ்டம்தான் கிடைக்கிது. இன்னொன்று 100 ரூபீஸுக்கு வாங்குகிறோம், அப்படியே 100 ரூபீஸுக்கு கொடுத்துட்றோம், லாஸும் கிடையாது கெயினும் கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா பார் வேல்யூ. இதுதான் இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற கணக்கில் கொடுத்துருக்கிறது இந்த பேர் வேல்யூ. அப்படின்னா என்னென்னா, ஒரு ஷேர் 100 ரூபீஸுக்கு வாங்குகிறோம்னா அதை அப்படியே 100 ரூபீஸுக்கு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா பேர் வேல்யூ. இப்போ சம்முக்கு போவோம். சம்மில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறத பார்த்துங்க. அப்படியே இதில் வந்து ஃபேஸ் வேல்யூ, முதல்ல ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்கவங்க 100 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. 100 ரூபீஸ் ஃபேஸ் வேல்யூ. இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா பேர் வேல்யூ. கணக்கில் கொடுத்துருக்காங்களே, பேர் வேல்யூனாலும் ஃபேஸ் வேல்யூனாலும் ஒன்று தான். ரைட். அடுத்தது மொத்தம் எத்தனை ஷேர் கொடுத்துருக்காங்க? 62 ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஈக்குவல் டு 62. அடுத்தது இன்னொரு வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னா 132. இந்த 132ங்கிறது என்னன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஷேர். மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஷேர். ஒன் ஷேரோட மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 132. நம்ம ஃபேஸ் வேல்யூங்கிறது 100, அதனுடைய மார்க்கெட் வேல்யூ என்னன்னா 132 ரூபீஸ். இப்போ நம்ம கணக்கில் கேட்டிருக்கிறது என்ன, மார்க்கெட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. மார்க்கெட் வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி மார்க்கெட் வேல்யூ. அப்போ மார்க்கெட் வேல்யூ ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை, ஒரு ஷேரோட விலை தான் 132 ரூபா. மொத்தம் எத்தனை ஷேர் இருக்குது நம்மள்கிட்ட, அதை முதல்ல எழுதி. மொத்தம் எத்தனை ஷேர் இருக்குது? 62. அதாவது நம்பர் ஆஃப் ஷேர். நம்பர் ஆஃப் ஷேர் எத்தனை இருக்கோ அதை இன்ட்டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஷேர், ஒன் ஷேர். இப்போ நம்பர் ஆஃப் ஷேர் எத்தனை? 62. இதனுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு? 132. ஈக்குவல் டு இந்த 62 இன்ட்டு 132 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா 8184 அப்படிங்கிறது. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர், மார்க்கெட் வேல்யூ. ஓகே.